ஸோ அவங்களுடைய ஒரு நிலைப்பாடை அவங்க முன்வைக்கிறாங்க. ஆகவே இந்த பிரதமர் வருகை என்பது ஒரு முக்கியமான ஒரு இது காரணம் என்னால் விளையாட்டு துறை சம்பந்தமான நிகழ்ச்சிக்கும் ஆன்மீக மையங்கள் வந்து உலகமே போற்றக்கூடிய ஸ்ரீராமனுடைய அந்த திருக்கோயிலுக்கு அந்த விழாவுக்காக அதுக்கான தரிசனத்துக்கெல்லாம் அவர் வந்துட்டு போகிறாங்க. அதில் ஒட்டுமொத்த மக்களும் நீண்ட கியூவில் நின்று கை சின்னம் எங்கே இருக்குது காட்டுங்கன்னு சொல்லி மக்கள் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க. ஆகவே பிஜேபி வராதுன்னு தப்பான தகவலை திமுகவுடைய தலைமைக்கு வந்துள்ளது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க என்பது தெரியும், நீங்கள் என்ன ஏமாத்துறீங்க என்பது தெரியும். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை என்ற தலைவர் வந்த பிறகுதான் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் உள்ளது. நம்ம என்ன சொன்னாலும் நம்ம அப்படி கேட்டால் பொய் வளர்க்கப்பட்டால் அண்ணாமலை தட்டி கேட்பாரு இன்னுள்ள நிலைப்பாடு மக்கள் மத்தியில் வந்துடுது. ஜனநாயகம் என்ற போர்வையில் இன்று எவ்வளோ ஆளுங்கட்சியை சேர்ந்த அந்த எம்எல்ஏ இது ஒன்று தான் உங்களுக்கு வெளியே வந்திருக்குது. வெளியே வராத விஷயங்கள் நிறைய இருக்குது சார். வெளியே வராத விஷயங்கள் நிறைய இருக்குது. காரணம் மக்கள் பயப்படுறாங்க சார். நீங்கள் புகார் கொடுத்தா உங்களை வீட்டோட காலி பண்ணிடுவாங்க. வறுமையை பயன்படுத்தி ஒரு வீட்டு வேலைக்கு யார் வரா சார்? எல்லாம் வறுமை சூழ்நிலை தான் காரணம். இந்த மாதிரி கொடுமைப்படுத்தலாமா? அதுவும் சம்பளமும் கொடுக்கலாம். 16,000 ரூபா கொடுத்து சொல்லிக்கிட்டு நீங்கள் என்ன 5,000 ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க. அதேமாரி பண்ணேன்னா அப்போ என்ன அர்த்தம்? எம்ஜிஆருக்கு பிறகு, ஜெயலலிதா அம்மையாக்கு பிறகு எடப்பாடி அமைச்சரவையிலோ அல்லது திமுக ஸ்டாலின் முதலமைச்சரோட அமைச்சரவையிலோ ஒரு ஏழை அரசாங்க வேலை பெற்றான், ஒரு ஏழைக்கு ஒரு பென்சில் கொடுத்தார்கள் சொல்லுவார்களா? இல்லை. அப்போ என்னங்க இது நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் உழைக்கிறீங்க, உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களை இங்கே காப்பாற்றுறீங்க, இதுதானே நடக்குது. அப்போ இவங்க கொள்ளடிச்சிட்டு போகிறது இது ஆட்சி நமக்கு எதுக்கு? இதைத்தான் அண்ணாமலை கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ணாமலை வேல்யூம் 1, வேல்யூம் 2, வேல்யூம் 3 வரைக்கும் ரிலீஸ் பண்ணிருக்காருன்னா சும்மா ஒன்றும் கிடையாதுங்க. அதனால தான் உங்களுக்கு வயரெல்லாம் வலிக்குது. ஐயோ சாப்பிடுறது. இப்போ அரிசினை வாங்க முடியல சார். இன்னைக்கு எத்தனை நாங்கள் மக்களை பார்க்குறோம் சார். 1 கிலோ அரிசி 60 ரூபாய் குறைஞ்சி கிடையாது சார். ஒரு இளைஞன் 15,000 ரூபா 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். அவன் கல்யாணம் பண்ணுறான், மெட்ராஸில் நிற்கிறான், வீடு வாடகை கட்டுவானா, டெய்லி குடும்பத்தை நடத்து அரிசி பருப்பு வாங்கி போடான்னு சொல்லுவாங்க. அத்தனையுமே டபுள் மடங்கு. இப்போ ரேஷன் கடையில் பாமாயிலே கட் பண்ணுறாங்க சார். இதெல்லாம் அடுக்குமா சொல்லுங்கள்? TNNews 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத மடியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு BS ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நாளைக்கு 2வது முறையாக பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் வராரு. அது தேர்தல் நேரத்தில் தமிழகத்தை குறிவைத்து வருகிற காரணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? தேர்தலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. தமிழகத்தினுடைய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் டெல்லியில் சென்று பாரத பிரதமரை சந்தித்தார். அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் விளையாட்டு சம்பந்தமான கேளைய விளையாட்டு நடைபெறுகின்றது. அந்த விளையாட்டுக்கு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்த காரணத்தினால்தான் அவர் நாளைக்கு அவர் வராரு. அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சு விளையாட்டுத்துறை சம்பந்தமாக இந்தியாவில் விளையாட்டுத்துறை எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு ஏற்கனவே நேரு ஸ்டேடியத்தில் செஸ் விளையாட்டு வரும்போது எவ்வளோ அந்த செஸ் விளையாட்டு எப்படி வந்தது, அதனுடைய தமிழ்நாட்டில் எப்படி வந்தது, ஈசனுடைய அந்த செஸ் விளையாட்டுகள் எந்தெந்த கோயில் என்னென்ன இருக்குது அந்த இதில் விடுகிறார். அதே போல் நாளைக்கும் கண்டிப்பாக பிரதமர் அந்த டோட்டல் விளையாட்டினுடைய நிலைப்பாடுகள், இறைவனுடைய நிலைப்பாடுகள், அது எல்லாமே எப்படி வந்தது, என்ன மாதிரி சேர்ந்து ஜனநாயகம் வளர்ந்த காலகட்டத்தில் மக்களுடைய அந்த விளையாட்டு திறனை மேம்படுத்துவதற்காக எல்லா மாநிலத்திலும் தேசிய அளவிலும் மத்திய மாநில அளவிலும் நடக்கின்றது. அது இப்படி நாளைக்கு அவர் பேசிட்டு சாயங்காலம் ஆளுநரை சந்திக்கிறாரு. நாளைக்கு மறுநாளைக்கு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு பிறகு ராமேஸ்வரம் கோயிலில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்குது. அங்கேருந்து தீர்த்தம் எடுத்துக்கிட்டு 22ஆம் தேதி நடக்கக்கூடிய அயோத்தியா அந்த கோயில் நிகழ்ச்சியில் போகிறதுக்காக அவர் வந்திருக்கிறாரு. ஸோ இதுதான் அந்த நிலைப்பாடு. அதாவது அந்த கோயில் தரிசனத்துக்கும் அங்குள்ள தீர்த்தம் ராமேஸ்வரத்தில் தீர்த்தம் எடுப்பதற்கும் அந்த இளைஞர் விளையாட்டுத்துறை சார்பில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் அட்டன் பண்ணுறாரு. இல்லை பொதுவாக தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜக சார்பில் பிரதமர் வந்தாலும் அது ஏதோ ஒரு மறைமுகமான ஏதோ உள் பிரச்சனை உள்ளால் ஒரு நிலைப்பாடு இருக்குது நினைக்கிறாங்க. அதே போல் உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் வந்தாலும் இந்த கேள்வி எழுப்புது. அது ஏன்னா பேசுகிறதுக்காரன்னா இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கும் போது அடுத்த தேர்தலுக்கான நிலைப்பாடு இருக்குது, கூட்டணிக்கான நிலைப்பாடு இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் திமுக கூட பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில், அதாவது INDA என்ற கூட்டணியை விட்டுக்கிட்டு திமுக சார்புள்ள கூட்டணி கட்சிகளுடைய மாநாடை திருச்சியில் நடத்துகிறேன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காங்க.
ஸோ அவங்களுடைய ஒரு நிலைப்பாடை அவங்க முன்வைக்கிறாங்க. ஆகவே இந்த பிரதமர் வருகை என்பது ஒரு முக்கியமான ஒரு இது காரணம் என்னால் விளையாட்டு துறை சம்பந்தமான நிகழ்ச்சிக்கும் ஆன்மீக மையங்கள் வந்து உலகமே போற்றக்கூடிய ஸ்ரீராமனுடைய அந்த திருக்கோயிலுக்கு அந்த விழாவுக்காக அதுக்கான தரிசனத்துக்கெல்லாம் அவர் வந்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நிகழ்ப்பாடெல்லாம் ராஜாக்கள் காலத்துலாம் நடந்தது. குறிப்பாக 1947 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 56-60 வருஷம் இந்தியாவில் ஆண்டது காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சிக்கு இல்லைன்னா அவங்க எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை மக்களுக்கு ஓட்டு கவர் பண்ணுறதுக்காக பெரும்பான்மை மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எப்படி போனால் இருந்தால் என்ன போனால் என்ன என்ற நிலைப்பாடு தான் அவர்களுக்கு உள்ளது. பட் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்த பிறகு பிரதமர் மோடியுடைய ஒரு தூய சிந்தனையில் ஒரு ஆன்மீக வளர்ச்சியின் கீழ் ஆன்மீகத்தின் பெருமையின் கீழ் இந்தியா ஒரு நல்லரசு மட்டுமல்ல, ஒரு வல்லரசு மட்டுமல்ல, ஒரு ஆன்மீகம் கலந்த ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசம் என்பதில் இந்த அயோத்தியா கோயில் திறப்புலாவே ஒரு சாட்சி. ஸோ அந்த நிகழ்ச்சிக்காக தான் பிரதமர் நாளைக்கு இந்த நிகழ்ச்சி 2 நாள் நிகழ்ச்சி வந்திருக்காரு தவிர்த்து இதில் வேறு அந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை. இப்போது திருச்சிக்கு சமீபத்தில் வந்திருந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த மோடின்ற கோஷம் இருந்துச்சு. இப்போ அதை முறியடிக்கணும் அப்படின்றது திமுக அந்த மாதிரி வேலைகள்லாம் கண்டிப்பாக ஈடுபடுவாங்களே, உங்களோட எப்படி சார்? இந்தியாவில் நடைபெற்ற கடந்த மாதம் டிசம்பர் 3ஆம் தேதி நடந்த அந்த இந்தியாவுடைய 5 சட்டமன்ற தேர்தல், மிசோரம், தெலுங்கானா, சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இந்த 5 மாநில தேர்தலில் திமுகவுக்கு வந்த தகவல் என்னென்னா பிஜேபி ஒரு சீட்டை கூட வராது. காரணம் ஐஎன்டிஏ என்ற போலி கூட்டணியான அந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதில் ஒட்டுமொத்த மக்களும் நீண்ட கியூவில் நின்று கை சின்னம் எங்கே இருக்குது காட்டுங்கன்னு சொல்லி மக்கள் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க. ஆகவே பிஜேபி வராது என்னவோ தப்பான தகவலை திமுகவுடைய தலைமைக்கு வந்துள்ளது. இதுவர்கள் இதை பேச்சு கேட்டு என்ன ஆகி போச்சுன்னா, தாங்கள் நடத்தக்கூடிய நாளேட்டிலும் சரி, தாங்கள் கலந்து கொள்ளக்கூடிய பொதுக்கூட்டத்திலும் சரி, பிஜேபியை வாய்க்கு வந்தபடி சகட்டு மேனிக்கு விமர்சனங்கள் சொல்வதும் பத்திரிகைகள் தவறான செய்திகள் எழுதுவதும் எப்படிலாம் எழுத முடியுமோ அப்போல்லாம் எட்டுக்கட்டு எழுதினாங்க. டிசம்பர் 3ஆம் தேதி வந்தாது, திறந்து பார்த்தேன், பறந்து போச்சுன்னு நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கரில் தனிப்பெரும் மெஜாரிட்டியில் ஆட்சி அமைச்சு அந்த மாநிலத்தில் உள்ள எல்லா சமுதாய மக்களும் ஒருங்கிணைத்த ஒரு கருத்துக்கு உட்பட்டு இன்றைக்கி சிறப்பான ஒரு ஆட்சி பாஜக கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதன் பிறகுதான் ஐஎன்டிஏ கூட்டணியில் விரிசலான ஒரு மனநிலை உருவாகிவிட்டது. எப்படின்னா இப்போ என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஐஎன்டிஏ கூட்டணியுடைய மனநிலை என்னென்னா, ஏற்கனவே அசோசியலாக அவங்கவுங்க கட்சி இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குன்னு தனி வேல்யூ இருக்குது. அங்கங்கே நீங்கள் எம்எல்ஏ எலெக்ஷனும் சரி, சட்டமன்ற பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நின்று நீங்கள் எங்கே ஜெயிச்சு பார்லிமெண்ட்டில் இப்போ எப்படி பண்ணுறீங்களோ அது மாதிரி பண்ணிட்டு போயிடுவோம். இப்போ ஐஎன்டிஏ கூட்டணின்ற நிலைப்பாடு வரும்போது இந்தியாவில் இவர்கள் இந்த நோக்கம் என்னவென்றால் சிறுபான்மை மக்களை ஓட்டுக்களை கவர் செய்ய வேண்டிய ஒரே எண்ணம் தான் அவங்களுக்கு காரணம். ஸோ அதுவும் 5 மாநில தேர்தலில் புஷ்வான மாதிரி வெடிச்சிடுச்சு. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா அந்த ஐஎன்டிஏ கூட்டணியில் புள்ளி வச்ச ஐஎன்டிஏ கூட்டணிக்கு கொல்லி வச்சதும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய பட்டத்து இளவரசர் தான் காரணமே. ஸோ இது மேற்கு வங்கத்தின் முதல்வர் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மம்தா பானர்ஜி அவர்களோ அல்லது பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார் அவர்களோ யாருமே இந்த மாதிரி வார்த்தை எதுக்குங்க சொல்கிறீங்கன்னு அவங்களுக்குள்ளே அந்த விரிசல் ஏற்படுறதுனால கூட்டணியை பெருசாக அவங்க நினைக்கல. ஸோ இப்போ திமுக என்னென்னா, இந்த நம்மகிட்ட இருக்க கூட்டணி கட்சிகள் நம்மளை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, போகாமல் இருக்கிறதுக்கு கண்டிஷனாக அதிமுக 4ஆக பிரிஞ்சு போச்சு. தென் மாவட்டத்தில் முக்குலத்தூர் சமுதாயத்தின் வாக்குகள் இல்லாமல் அதிமுக ஜெயிக்க முடியாது. அப்படி என்றால் தென் மாவட்டத்தில் உள்ள கணிசமான ஓட்டுகளாம் திமுக கூட்டணி தான் வரும் என்பதில் திமுக தெளிவாக இருக்குது. அதனால தான் பிஜேபியுடைய அன்னைக்கு எதிர்த்த மனநிலையாளர்கள் எல்லாருமே இப்போ பிஜேபியை அப்படியே ரொம்ப பெருசாக ஒன்று தாக்கி பேசாமல் அப்படியே ஒரு நிலைப்பாடு. அதுக்குள்ளே போனால் நிறைய கதைகள் இருக்குது, நிறைய தோண்ட தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியின் போது ஒவ்வொரு கட்சிகளும் ஆட்சி என்ற போர்வையில் மக்களை பலிக்கடவாக்கி மக்களுடைய நிதிகளை சுரண்டி தங்களுடைய வளங்களை பெருக்கி கொண்டவர்கள் தான் இந்த 2 திராவிட கட்சிகளும். இது திமுகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும். ஸோ இனிமேல் 2024 பிஜேபி தான் ஆட்சி வரப்போது. இதுன்னா சாமானிய மக்கள் மத்தியிலையும் அந்த வாயில் வந்துடுச்சு. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு நாடு, ஒரு தேசம்,
ஒரு வல்லமையான தேசம், வல்லமையான தலைவன் இருக்கின்றார். ஆகவே அது மோடி தான் நமக்கு இன்றைக்கி இந்தியா மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு தலைவனாக இருக்கின்றார் என்பது சாமானிய மக்களும் அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம தேவையில்லாமல் எதிர்த்து நாளைக்கு ஆட்சியில் வந்து அப்புறம் குத்துதே குடைதே என்ற நிலைப்பாடு எதற்காக என்று பார்க்கறனால தான் இன்றைக்கி இப்போ என்ன அவங்களோட மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டாங்க. இப்போ பிரதமர் பிரதமரே ஒரு அதாவது மரியாதை கொடுக்காம ஒருமையில் பேசுவாங்க. அவன் அங்கே ஒருத்தன் இருக்கிறானே என்று சொல்லி முதலமைச்சரே அந்த வார்த்தையை விட்டது தான். அப்படி இருக்கும்போது மகன் எப்படி பேசுவார்? உங்கள் அப்பா வீட்டு சொத்தாங்க கேட்பாங்க, அவங்க அப்பா வீட்டு பணமாக கேட்பாங்க. இப்போ அப்படி கேட்குற கேள்விக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இன்றைக்கி திமுக ஆட்சியில் வந்து ஒவ்வொரு திட்டங்களும் பார்த்திங்கன்னா மக்களுடைய வரி பணம் தான். அந்த திட்டம் போடுறதெல்லாம் மக்களுடைய வரி பணம் தான். ஆனால் அந்த திட்டத்துக்கு யாருக்கு பேராக வைக்கிறீங்க? கலைஞர் கோட்டம், கலைஞர் தோட்டம், அண்ணா வளைவு, கலைஞர் நூற்றாண்டு மண்டபம், கலைஞர் பேருந்து, கலைஞர் காப்புரிமை திட்டம், கலைஞர் பெண்கள் அந்த உரிமை திட்டம், இதெல்லாம் பேர் நீங்கள் வச்சுருக்கீங்க. இது யாருக்கு? இது அதாவது இதெல்லாம் பண்ணால் உங்கள் கட்சி சார்பில் நீங்கள் நல்ல திட்டங்கள் கொடுத்தா உங்கள் கட்சி பிராண்டில் வைக்கலாம். ஒரு ஆட்சியில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய தலைமையில் வேறு ஆள் கிடைக்கலையா உங்களுக்கு? நாட்டில் அந்த நாட்டுக்காக செக்கிழுத்த செம்மல் வ. சிதம்பரம் இருக்கார். ஏன் வ. சிதம்பரம் கடலூரில் பண்ண எல்லா மாவட்டத்திலையும் சுதந்திரப்பட்ட தியாகிகள் நிறைய இருக்கிறாங்க. அந்த மாவட்டத்தில் மகான்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? உங்களுக்கு தமிழ்நாட்டில் தெரிஞ்சது எல்லாமே பெரியாரிசம், அண்ணாயிசம், 2 ஈசத்தை வச்சுட்டு தமிழ்நாட்டு முழுவதும் கொள்ளை ஈசம் என்று தான் நடத்துகிறாங்களே தவிர்த்து மக்களுக்கான நிலைப்பாடு இவர்கள் எதுவும் இல்லை. ஆகவே தான் இப்போ என்ன நிலைச்சேன்னா, இனிமேல் பிஜேபியை தொடர்ந்து எதிர்த்தோம்னா உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணு மாதிரி ஆயிடக்கூடாது என்பதற்காக தான் இப்போ படிப்படியாக தங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். சார், இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து போனதுக்கப்புறமா என்ன மாதிரி வைப்ரேஷன் சார் நிலவும்? தமிழ்நாட்டில் வந்து போனவரை ஒரு விஷயங்களுங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் இன்றைய சூழ்நிலையில் 2 திராவிட கட்சியும் வேண்டாம் என்ற மனநிலையில் உள்ளார்கள். அந்த மனநிலையில் உள்ளார்கள் காரணம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசல நமக்கு பொய் வழக்கு போடுவாங்க, பிரச்சனை வரும், நமக்கு அதுக்கு வம்புன்னு இருந்தாங்க. பட் இன்றைக்கி சோசியல் மீடியா பொறுத்து போனதால் சாமானிய ஒரு இளைஞனும் சாமானிய ஒரு பெண் ஒரு மாணவியும் கூட தனது கருத்தை முகநூலில் எழுதுகிறார், தனது கருத்தை சோசியல் மீடியாவில் பரப்புகிறார். அப்படிங்கும்போது மனிதனுக்கு உணர்வு என்பது தெரியும், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க என்பது தெரியும், நீங்கள் என்ன ஏமாத்துறீங்க என்பது தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை என்ற தலைவர் வந்த பிறகு தான் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் உள்ளது. நம்ம என்ன சொன்னாலும் நம்ம அப்படி கேட்டால் பொய் வளர்க்கப்பட்டால் அண்ணாமலை தட்டி கேட்பார் என்னுள்ள நிலைப்பாடு மக்கள் மத்தியில் வந்துடுது. அப்படி வரும்போது காரணம் அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். தமிழ்நாட்டில் வந்து நிறைய உதாரணங்களை மேற்கொள்ள காட்டலாம். முகநூல் பதிவுகள்லாம் இன்றைக்கி பாருங்கள், திமுகவுக்கு எவ்வளோ கல்லூரி படித்த இளைஞர்களும் எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. இவர்கள் ஆட்சி ஒன்று நடத்தவில்லை, ஆட்சி என்பதை பேரை வைத்துக்கொண்டு தங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொண்டாட தவிர்த்து வேறு எந்த சிந்தனையும் உங்கள்கிட்ட கிடையாது. அண்ணாமலை வந்த பிறகு தான் அந்த மாற்றத்தை அதனால தான் பிரதமர் ஒவ்வொரு முறையும் சொல்கிறார், ஊழலை ஒழிக்க வேண்டும். ஊழலை ஒழிக்க வேண்டியது எப்படி? குடும்பாட்சி நடத்துறவங்களால ஊழலை ஒழிக்க முடியாது. குடும்பாட்சி நடத்துகிற மாநிலத்திலெல்லாம் ஊழல் பெருக தான் செய்யும். ஸோ ஊழலை ஒழிக்க வேண்டுமானால் தமிழகத்தில் உள்ள குடும்பாட்சி நடத்துறது வழி இந்தியாவில் குடும்பாட்சிகளை எல்லாம் காங்கிரஸ் கட்சியை குடும்பாட்சி என்ற நிலைப்பாடை மாற்றி இன்று தேசியத்தில் தாமரை எப்படி மலர விட்டு இன்றைக்கி பாஜக வந்து நீ தான் நிரந்தர முதல்வர், நீ தான் நிரந்தர தலைவரும் இங்கே கிடையாது. அந்த செல்வாக்கு யாருக்கு உள்ளதோ மக்களை அரவணைத்து கொண்டு சொல்லிட்டு உள்நாட்டு கொள்கை, வெளிநாட்டு கொள்கை, உள்நாட்டு பாதுகாப்பு, வெளிநாட்டு பாதுகாப்பு, உள்நாட்டுடைய வெளிநாட்டுடைய தத்துவ ரீதிகள், இதெல்லாமே கொள்கை ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் நமக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது, நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. இதெல்லாம் உள்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசு என்றால் அது மத்தியில் மோடி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தான். இது மக்களும் புரிந்து விட்டார்கள். அதனால தான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற பிராந்திய கட்சிகள் எல்லாமே வந்து இன்றைக்கி நெட்டுகள் வந்து சில உட்காந்துட்டு என்ன பண்ணுறது, எது நம்ம சாப்பிட்டதெல்லாம் வெளியில் வந்துருமோ, பிரச்சனை ஆயிருமோ என்னுள்ள நிலை மேலே தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் திமுகவும் இதில் விதிவிலக்கு அல்ல என்பது போல தான் திமுக தன்னுடைய கொள்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டு வருகின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் ஒரு எம்எல்ஏ, அதாவது கருணாநிதின்ற எம்எல்ஏ வீட்டில் பார்த்தீங்கன்னா மகன் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசு மதிக்கிறதுக்கு ஒரு பெண் வந்து வேலை பார்த்துருக்காங்க. அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு கொடுமையெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதாவது சிகரெட் வச்சு கையில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு சம்பவம் நடக்குது. அதுவும் ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு. என்ன சார் நடக்குது தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில்? அதாவது இதை பற்றி சொல்ல வேண்டுமானால் அதிகார துஷ்பிரயோகம் தான். எல்லாமே பணம் இருக்கின்றது, பதவி இருக்கின்றது, ஆட்சி இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றது. நம்மளை யார் கேட்கறதுக்கு?
அதான் வெளியில் இன்னைக்கு வந்துருச்சு இல்லை சார்? ஆமாம் சார், கத்திரிக்காய் முத்தினா கிடத்துக்கு வரதானே செய்யும். ஒரு பெண் வந்து, அதாவது இன்றைக்கி நிறைய இடங்களில் வந்து மெயினாக பாலியல் நெருக்கடி, இரண்டாவது அதையும் மீறி போனால் அடிமைத்தனமாக ஒரு, அதாவது ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் நம்மளை யார் கேட்குறது. அதாவது அந்த பல்லவரம் தொகுதி எம்எல்ஏ பற்றி சொல்லப்போனால் இன்னைக்கு வரைக்கும் பல்லவரம் தொகுதி மக்கள் அவரை நினைச்சாலே பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா அதிகாரம் உள்ள நிலைப்பாடுகள். நீங்கள் மறைமலை அடிகளார் இருக்கார்ல, மறைமலை அடிகளுடைய வீடு வந்து பல்லவரம் தொகுதிக்குள்ளே தான் இருக்குது. அந்த வீடை பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை நடக்குது அந்த வீட்டில். இன்னைக்கு அவரு தங்கிய வீட்டில் ரேஷன் கடையும் ஆக்கிரமிப்பாக கட்டி வீடே இல்லை. இன்னைக்கு அந்த தொகுதியில் இருக்கிற பல பத்திரிகையாளர்கள், பல சமூக நல ஆர்வலர்கள், நிறைய பேர் முதலமைச்சருக்கு சீஃப் செக்ரட்டரிலாம் கோரிக்கை மனு கொடுத்தாங்க. அந்த மனுக்கள்லாம் குப்பையை தேடிக்கூடிய காரணம் என்றால் அதிகாரம் படைத்தவரிடம் அங்கு உள்ளது. பல்லவரம் தொகுதிக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய கம்பெனிகள், மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள், மிகப்பெரிய கட்டுமான நிறுவனங்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகின்றன. கட்டிடமே கண்ணீர் விட்டு அழுகின்றன. காரணம் என்றால் சாதாரண விஷயம், மக்கள் அங்கு சொல்லல்லா தூரங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். கட்டிடம் கட்டினால் என்ன நடக்கும், அங்குள்ள கம்பெனி நிறுவனங்கள் என்ன நடக்கும், நிர்வாகம் செயல்பட முடியவில்லை. அந்த எம்எல்ஏ அவர்களுடைய ஒரு சகோதரர் பல்லவரத்தினுடைய மண்டல சேர்மனாக இருக்கிறார். இப்படி நிறைய விஷயங்கள். அவர் ஏற்கனவே சேர்மனாக இருந்தார். அதன் பிறகு 2 வாட்டி இப்போ எம்எல்ஏ, இப்போ ஏற்கனவே போன ட்ரிப் எம்எல்ஏ இருந்து இப்போ எம்எல்ஏ இருந்தார். அதாவது இதை பற்றி உள்ளே சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் தலைமைக்கு தெரியாதா? ஒரு மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்பதெல்லாம் இப்போ அவங்களாம் பார்க்கணும் அவசியம் கிடையாதுங்க. அதே பக்கத்து ஊரில் இருக்கிற எம்எல்ஏ கூட மறைமுன்னரில் ஒரு கம்பெனியில் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி எவ்வளோ பிரச்சனை ஆச்சு, சோசியல் மீடியாலாம் எவ்வளோ இதாச்சு. அப்போ நடவடிக்கை என்ன எடுத்தாங்க திமுகவில்? எதை எடுத்தாங்களோ ஒன்றுமே இல்லையே. அப்போ இதில் அவங்களுக்கு வந்து, அதாவது ஒரு பணிக்கு சேரக்கூடிய அந்த இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் கூட ட்விட்டரில் பதிவு பண்ணியிருக்காரு, கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அந்த பெண் பட்டியலினத்தை சேர்ந்த பெண் 16,000 ரூபான்னு பேசியிருக்காங்க, வேலைக்கு சேர்த்துருக்காங்க. ஆனால் 5,000 ரூபா சம்பளம் கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது. ஒரு பெண், ஒரு பட்டியலினத்த பெண் ஒரு வீட்டு வேலைக்கு போனால் குடும்ப சூழ்நிலை, இயலாமை தான் காரணம். அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்கல, அவங்கள கொடுமைப்படுத்தி செக்ரட்டரிலாம் வச்சு சூடு வச்சு கொடுக்குறாங்கன்னா ஒரு மனிதன், அதாவது இந்த நாடு வந்து ஒரு ஜனநாயக நாடா அல்லது சோமாலியா மாடி நாடா? இன்னைக்கு சர்வாதிகாரம் ஒரு தீவிரமான ஒரு நிலைப்பாடு இருக்கிற ஆப்கானிஸ்தானில் அங்கே பார்த்தீங்கன்னா தலிபான் ஆட்சியில் கூட இந்த மாதிரி கொடுமை கிடையாது. அந்த நாட்டில் ஒரு பாலிசி வச்சுருக்காங்க, அந்த பாலிசியை பின்பற்றி மக்கள் வாழ வேண்டும், அவ்வளோதான். ஆனால் அங்கே கூட இவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் என்ற போர்வையில் இன்று எவ்வளோ ஆளுங்கட்சியை சேர்ந்த அந்த எம்எல்ஏ, இது அதாவது இது ஒன்று தான் உங்களுக்கு வெளியே வந்திருக்குது. வெளியே வராத விஷயங்கள் நிறைய இருக்குது சார். வெளியே வராத விஷயங்கள் நிறைய இருக்குது. காரணம், மக்கள் பயப்படுறாங்க சார். நீங்கள் புகார் கொடுத்தா உங்களை வீட்டோட காலி பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள்? சட்டம் அவர்களுக்கு வளைந்து கொடுக்கும், எல்லாமே அவர்களை வளைந்து கொடுக்கும். அப்படி இருக்கின்ற போது நீங்கள் எப்படி உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் சொல்லுங்கள்? வந்து பாண்டியம்மனுடைய அரச சபையில் மணிநதி சோழன் கேள்விப்பட்டிருப்பீங்க. எவ்வளோ மனு வாங்கினார், எவ்வளோ வந்து பசுவை கண்ணுக்குட்டியை மாடியேற்றி கொண்டு போட்டார்ன்றது அந்த மண்ணே தன் தேரில் தண்டை இது பண்ண எவ்வளோ வரலாறு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாதுங்க. அதாவது அந்த எம்எல்ஏ கண்டால எல்லாருமே பயப்படுவாங்க. இன்றைக்கும் சொல்லுவாங்க, பல்லவரம் தொகுதி எம்எல்ஏ இருந்தாலும் எல்லோரும் பயப்படாதாரன்னா எல்லோரும் பயம். அங்கே கிட்ட போகணும் சார். அந்த அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பயம் கலந்த ஒரு பீதியோடு தான் அந்த மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலை உள்ளது. இது அங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும். யாருமே கண்ணிருந்தும் கொடனாய், செவியிருந்தும் செவியனாய், வாயிருந்து ஊமையாக இருந்தால்தான் அங்கு உள்ள நிலைமை வாழ முடியும் என்ற சூழ்நிலை உள்ளது போது தலைமை அதை பற்றி கண்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தலைமை என்பது என்ன, முதலமைச்சர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி அமைச்சரை விட நிர்வாகத்தை பண்ணுறதே ஒரு 4-5 ஐஏஎஸ் அதிகாரிலாம் சேர்ந்து நிர்வாகம் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளே வந்து மிகப்பெரிய சர்ச்சைகள்லாம் அவங்களுக்குள்ளே கோஷ்டி பூசில் உருவாகிட்டு இருக்குது. அவர்களுடைய ஆதரவான ஒரு வார பத்திரிகைகளே போன வாரம் போட்டிருந்தாங்க. அங்கே என்ன நிலைமைன்னு சீஃப் செக்ரட்டரியாக மதிக்கிறதே கிடையாது. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சீஃப் செக்ரட்டரியாக மதிக்கிறது கிடையாது. அப்போ நீ என்ன சொல்ல, நான் என்ன கேட்க, என்ன நிலைப்படும், எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? கடந்த அதிமுக ஆட்சியில் ஊழல் செய்த அதிகாரிகள், கார்த்திகேயன் போன்ற அதிகாரிகளெல்லாம் இன்றைக்கி திமுகவில் வச்சு அழகு பார்த்து அதன் மூலம் வருமானத்தை தேடிக்கூடியவங்கள்ட்ட நீங்கள் என்ன போய் சொல்ல முடியும்னு சொல்லுங்கள் சார். தலைமையிலே பரமசிவன் காலத்தில் இருக்கிற
பாம்புகளே உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் கலாட்டாக்களும் பண்ணும்போது ஒரு எம்எல்ஏ என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். யார் கேட்குறத சொல்லுங்கள். அது வழக்கு கொடுத்தார்களா என்ன என்பது இன்னும் ஆதாரப்பூர்வம் தெரியல. அண்ணாமலை அவர்கள் தைரியமாகவும் துணிச்சலமாகவும் தன்னுடைய ட்விட்டரில் பதிவு செய்துள்ளார். வறுமையை பயன்படுத்தி ஒரு வீட்டு வேலைக்கு யார் வரா சார்? எல்லாம் வறுமை சூழ்நிலை தான் காரணம். இந்த மாதிரி கொடுமைப்படுத்தலாமா? அதுவும் சம்பளமும் கொடுக்கலாம். 16,000 ரூபா கொடுத்து சொல்லிக்கிட்டு நீங்கள் என்ன 5,000 ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க. அதேமாரி பண்ணேன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஸோ இனிமேல் ஒரு இதனால் அந்த பெண்ணிற்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? இப்போ திமுகவில் இருக்கிற கூட்டணி தான் விடுதலை சிறுத்தை இருக்குது. பட்டியல் இனம் பெண்ணியம் என்று பேசக்கூடியவர்கள் அந்த கூட்டணியில் கம்யூனிஸ்ட்காரங்க இருக்கிறாங்க. ஏன் அவங்க கேட்கக்கூடாது? கேட்க மாட்டாங்க சார். காரணம் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ எம்பி சீட்டு தேர்தல் வருது, இதில் 2 சீட்டு வாங்கினோமா, 3 சீட்டு வாங்கினோமா, 1 சீட்டு வாங்கினோமா, ஜெயிச்சோமா, ரைட், அப்படி தான் பண்ணுறாங்களே தவிர இதெல்லாம் அவங்க தலையிட மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. அதிமுக அதை பற்றி பெருசாக எடுக்கிறது கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவங்க அப்படி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா என்பது கேள்விக்குறியான நிலைப்பாடு உள்ளது. ஆகவே பாஜக இவ்வளோ விஷயம் இந்த மேட்டரை கேட்டதே பெரிய விஷயம் சார். சார், இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக திமுக கட்சி தான் மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. கிராமப்புறத்துக்கு வளர்ச்சினா என்ன சார் பண்ணியிருக்காங்க? இதுவரைக்கும் இந்த பண்டிகை நேரங்களில் சிறப்பு பேருந்து போடுவாங்க. அப்போ இத்தனை மணிக்கு இந்த பஸ் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பஸ், இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா பல்லவன் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அந்தந்த டிப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வண்டி, 10 பஸ்ஸு, 15 பஸ்ஸுன்னு அந்தந்த ஏரியா கட் சர்வீஸ் பண்ணி அதை எடுத்து தென் மாவட்டத்துக்கு அனுப்புவாங்க. அப்போ ஏழை எளிய மக்களுக்கு சாதாரண பஸ்ஸில் இருந்து பயணம் பண்ணலாம். ஒரு 300 ஒரு 500 இல்லை 600 கொடுத்தா அந்த ஆறுக்குள்ளே கொண்டு விட்டுருவாங்க. சென்னை டு ஆறுக்குள்ள கோயம்புடில் ஏறுவாங்க, போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். பட் இந்த முறை என்ன பிரச்சனைனா, கோயம்புடு பஸ் ஸ்டாண்டுக்கு பதிலாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிளாம்பாக்கத்தில் கொண்டு போட்டாங்க. கிளாம்பாக்கத்தில் கொண்டு போட்டால் இங்கேருந்து போனால் அங்கே போகணும், அங்கேருந்து போனால் கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து அது 50 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸு. நீங்கள் இங்கேருந்து ஆட்டோவிலையோ கால் டாக்ஸியை பிடிச்சி போனால் அங்கே கொண்டு இறக்குற 600 700 பணமும் சரி, அங்கேருந்து நீங்கள் பஸ் ஏறி போகிற பணமும் சரி, அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது. பயணிகளை திணறடிச்சு தென் மாவட்டத்தில் இனிமேல் மாவட்ட மக்கள் இனிமேல் பொங்கலுக்கு இங்கே சென்னைக்கு வந்து பொங்கலுக்கே போக முடியாத அளவுக்கு நிலைமை மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி போட்டாங்க. இப்போ இந்த கிராமத்துக்கு வருவோம். இந்த கிராமத்தில் பிரச்சனைன்னா, சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை பெஞ்சுது. அந்த மழை பெஞ்ச உடனே தான் எலியா அம்மனமாக போதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஊழல் அதிகாரிகளும் ஊழல் செய்த அமைச்சர்களும் அந்த அதிகாரிகளும் சேர்ந்து கான்ட்ராக்டர் மூலமாக பல ஆயிரம் கோடி ரூபாய் போலி பில். எப்படி போலி பில்? ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, பொதுப்பணித்துறை டிபார்ட்மெண்ட்டு, ஊரக வளர்ச்சித்துறை, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, வாட்டர் ரிசோர்ட்டு. வாட்டர்ஸ்னால் 6 ஏரி குளங்களை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த திட்டத்துக்கு ஒதுக்கின பணம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கல்யாணி கவரி மாதிரி நகையை மாதிரி லைட்டாக போட்டு கில்ட்டை போட்டு விட்டுக்கிட்டு மொத்த பணத்தையும் சோகா பண்ணாங்க. இப்போ வரலாறே இல்லாத மழை பெஞ்சுது, எல்லாரோடையும் காணல. எங்கே சார் போச்சு ரோடு? காக்கா கொண்டு போயிடுச்சா? ஸோ இப்போ என்னென்னா, அங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணோம்னா இன்னும் பலாயிரம் கோடி பணம் தேவை. இந்த பணங்கள் யார்கிட்ட இருக்குது? அங்கே ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்து. ஏன்னா தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆட்சியில் மாநிலத்தில் யார் வந்தாலும் தென் மாவட்டத்தை பிறகு ஒரு ஜாதி கலவரமான ஒரு பதட்டமான நிலைமையில் எதுகிட்டே இருக்கும். ஸோ இந்த பதட்டமான நிலைமையில் இருக்கும்போது என்னென்னா மக்களால் சரியான பயணிக்க முடியாது, வாழ்க்கையில் முன்னேற முடியாது, வாழ்க்கையை முன்னேற்றத்தை நோக்கி சொல்ல முடியாது. ஐயோ எந்த பிரச்சனை வருமா, என்ன ஏதோ ஆகுமான ஒரு நிலைப்பாடை கொண்டு வந்தது தமிழகத்தை இந்த மாதிரி மோசமான சூழ்நிலைக்கு தள்ளியது திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக தான் காரணம். இப்போ கிராமத்தில் என்ன டெவலப்னு பார்க்குறேங்க. ஐயா, ஒரு கிராமம் என்பது ஆறு, ஏரி, குளம், குட்டை, வாய்க்காலில் இருந்தது, நீர்ப்பாசனம் இருந்தது, கால்நடை வளர்ப்பு இருந்தது, கால்நடை சந்தை இருந்தது, காய்கறி தோட்டம் இருந்தன, கலாச்சாரம், பண்பாடு, கிராம விளையாட்டு. கிராம விளையாட்டு என்னது? பனைமரம் ஏறுவது, மரங்கள் ஏறுவது, நீச்சல் அடிக்குவது, அப்புறம் நிறைய சடுகுடு விளையாட்டு, ஜல்லிக்கட்டு விளையாட்டு, இந்த மாதிரி கிராமத்தில் விளையாட்டு. அப்புறம் கிராம கலைஞர்களின் நாடகம், பாக கூத்துன்னு சொல்லுவாங்க, கிராம கலைஞர்களின் நாடகம். அதுபோல் கூத்துன்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் கிராம தெய்வங்களின் குல வழிபாடு, காத்தவராயன், குலமாடன், குலமாடத்தி, சப்பானி மாடன், பூவத்தான், அக்னி மாடன், வண்ணார மாடன், தூங்கணி மாடன், தொழுத்து மாடன், இசைக்கியம்மா, இந்த மாடன், மாடத்தி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட குலதெய்வங்கள் வழிபாடு கொண்டது தென்னகம் மாவட்டங்கள், தமிழகத்தின் தென்கோடி மாவட்டங்கள். இதில்
இப்படிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது பள்ளிக்கூடங்கள். ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அடிப்படை இருக்கணும். இருந்தால் அந்த கிராமம் கிராமமாக இருக்கும். உள்ளே போகிறோம், கார்த்திகை மார்கழி மாதம் வருது, அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டுக்கு சந்தைக்கு போவாங்க, உள்ள பொருளை புண்ணாக்கு மாடெல்லாம் வாங்கிட்டு வராங்க, மாட்டுக்கு கலக்கி வைப்பாங்க, புளியங்கொட்டை அவிச்சு வைப்பாங்க. அப்படியே ரெகுலராக போகும். பிள்ளைங்க காலைல ஸ்கூலுக்கு போகும், சாயங்காலம் வரும். பிள்ளைங்க சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வரும்போது அந்த களி பயிர் வகைகளை அவிச்சு கொடுப்பாங்க, அம்மா அப்பா அவிச்சு கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. அடுத்து பிள்ளைங்க படிக்க போகும். ரோட்டில் எல்லா பிள்ளைங்க வந்து விளையாடும். கிந்தி விளையாட்டு, நிறைய விளையாட்டு, கண்டு விளையாட்டு, நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சமீபத்தில் பாருங்கள், கொலையா முந்திரிங்க, நிறைய சுற்றி வா, கொள்ளை அடிப்போம், எங்கே இருக்கிறாங்க, கூட்டத்தில் இருக்கிறாங்க கண்டுபிடி என்பது சொல்லதே ஒரு ரீமேக் பண்ணா. கொலையா முந்திரிங்க, நிறைய சுற்றி வா, கொள்ளை அடிப்போம் எங்கிறான், ஆட்சியில் இருக்கிறவங்க கண்டுபிடி. 67க்கு பிறகு கிராமங்கள் இன்னும் ஒரு 40 வருஷத்துடைய கிராமங்கள் எப்படி இருந்துன்னா, இந்த பிள்ளைங்கள்லாம் படிக்க போகிறாங்க பார்த்தீங்களா, பெண் குழந்தையாக இருந்தால் படித்த உடனே வயசுக்கு வரும். வயசு வந்தோடனே மஞ்சள் நீராட்டுலாம் நடத்துவாங்க. அது பைசா எப்படி வருப்பான் தெரியுமா? வயலில் இருக்குது தினையா, மரவள்ளி செடி, சக்கரவள்ளி செடி இதெல்லாம் அறுவடை பண்ணி விற்பாங்க. கோழி, ஆடு, மாடு இதெல்லாம் விற்பாங்க. அதில் ஒரு அமௌண்ட் எடுப்பாங்க. நெல்லை வந்து அறுவடை பண்ணி பத்தியத்தில் வச்சுருப்பாங்க. கோழி முட்டை எடுத்து நெல்லுக்குள்ளே வச்சுருப்பாங்க. பனங்கிழங்கு பயிர் போடுவாங்க, தோட்டம் போடுவாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அறுவடை பண்ணுவாங்க. பதநீர், கருப்பட்டி, பனை ஓலை, பனை நாறு, பனந்தும்பு, பனங்குருந்து இதெல்லாம் கிராமத்தில் வந்து நான் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தனால தான் அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்படிலாம் இருந்தது. அந்த பெண் குழந்தை வயசுக்கு வரும் பார்த்தீங்களா, இதை மாதிரி விவசாயம் பண்ணி அந்த பைசா எடுத்து வச்சுக்கிட்டு சொந்த பந்தங்களை கூப்பிட்டு நிகழ்ச்சி பண்ணுவாங்க. கரெக்டு தானே? அதன் பிறகு சம்மந்தம் பார்ப்பாங்க. அந்த பொண்ணுக்கு அலையன்ஸ் பார்த்தோன்னா மாப்பிள்ளைக்கு இடம் கொடுக்கலாமா, ஏதோ கொஞ்சம் நகை கொடுக்கலாமா என்ன பார்ப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சோடனே அடுத்து மகப்பேறு, சீமந்தம், குழந்தை பேருக்கு இந்த பணம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அந்த காலத்தில் நெல் இந்த அறுவடை செய்து அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்பாங்க, பத்தியத்தை உழுதி வச்சுருப்பாங்க. அதன் பிறகு ஒரு ஆடு 10 மாடு இருக்குன்னா இந்த ஆடில் ஒரு 5, மாட்டில் ஒரு 5 மாடையும் விற்றா பொண்ணுக்கு டெலிவரி ஓகே ஆயிரும், பொண்ணுக்கு சீமந்தம் ஓகே ஆயிரும். இதான நிலைப்பாடு. அப்புறம் குழந்தைகளுக்கு அந்த பேர் சூட்டு விழா, ஒரு வயசு கழிஞ்சுன்னா நூறு கட்டு விழான்னு சொல்லுவாங்க தென் மாவட்டத்தில். இதுதான் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு நிலைப்பாடு. அதுபோல் இளைஞர்களுக்கு படிப்பு, படித்து மட்டும் அந்த படிக்கும்போது நன்னறி கல்வின்னு கல்வி உண்டு தெரியுமா? பள்ளிக்கூடத்தில் நன்னறி கல்வின்னு கல்வி உண்டு. இப்போ அது இருக்கா? இல்லை. விளை நிலத்தை ஃபுல்லாக கட்சிக்காரங்க ஆட்சியில் வந்தோன்னா பினாமி பேரில் இடத்த வாங்கி கொள்ளாடிக்கிறது. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் என்னென்னா, ஒரு மாவட்டத்தில் ஒரு மந்திரி வராரு, அந்த மந்திரிக்கு பணம் தேவை. ஒரு என்ன பண்ணான்னா, வானம்பத்த பூமி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஏக்கர் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு 50,000 வாங்கலாம். இன்றைக்கும் கிடைக்குது. இந்த வானம்பத்த பூமியில் 5000 ஏக்கர் ரெடி பண்ணுறது. ரெடி பண்ணி பினாமில் இடத்த அடிமாடு விலைக்கு வாங்கி வாங்கினவுடனே இந்த மந்திரி என்ன பண்ணுவோம், வாங்கினவுடனே என்ன பண்ணுவோம், அடுத்தது என்ன பண்ணுவோன்னா சிப்காட் வருது, அரசின் சிறு மற்றும் குறுந்தொழில் ஒரு மையம் வருது, தொழில் முனைவு மையம் வருது, 2000 ஏக்கர் எடுக்குது என்ன ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ இந்த சீனை கிரியேட் பண்ணிவிட்டு இதை காட்டி என்ன பண்ணுவான்னா, இந்த மந்திரி பினாமில் வாங்கியிருக்கான் பார்த்த இடம், இந்த இடத்த டபுள் 3 மடங்கு ரேட்டு விற்றுறது. உதாரணத்துக்கு இப்போ செங்கல்பேட்டில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, வந்திருக்குல்ல, இந்த கிளாம்பாக்கம் சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு டிஃபரன்ஸில் உள்ள இடத்த நீங்கள் பத்திரப்பதிவில் போய் சர்வே எடுத்துட்டிங்களா, கணக்கு எடுத்துட்டிங்களா, அத்தனையுமே ஆளுங்கட்சிக்கு உள்ள ராராக்கள், ரத்தங்கள் உள்ள பினாமிலங்கள். அப்போ கோயம்புடி என்னாச்சு? கோயம்புடி இப்படி பண்ணால் என்ன? மக்களை அப்போ நீங்கள், அதாவது ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவர் மக்கள் நல்லா இருக்கணும் சார். பெருந்தலைவர் காமராஜர் போட்ட திட்டம் தானே இன்றைக்கி எல்லோரும் அதை வச்சுன்னா எல்லோரும் சொல்கிறீங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர் தனக்குன்னு ஏதாவது சேர்த்தாரா? இல்லை. தன்னுடைய தாயார் இருக்கிறாங்கன்னா அந்த பஞ்சாயத்து போரில் ஒரு குடிநீர் பைப் வந்தால, எம்மா இது என்னது, பஞ்சாயத்தில் போட்டாங்கண்ணா தூக்கி வெளியே தூக்கி போட்டாரா இல்லையா? மொரார்ஜி தேசாவுடைய பிரதமர் அவர் குஜராத்தில் இருக்கும்போது அவருடைய மகள், ஒரே மகள், பரீட்சையில் 1 மார்க்கு ஃபெயிலியர், ஒரு பாடம் ஃபெயிலியர். பெண்ணு கதறதா, அப்பா அதை இது பண்ண சொல்லுங்கன்னா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மகளே, நான் உனக்காக பரிந்துரை பண்ணா, ஒரு பிரதமருடைய மகளுக்கு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு இந்த உலகம் தப்பாக நினைக்கும், வேண்டான்னு சொன்னார். அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டு தெரியுமா? அப்படிப்பட்ட நாடு சார். 50 ஆண்டு காலம் ரெட்டாயுள் தொண்டை பெற்ற வ.உ. சிதம்பரம் பிள்ளையுடைய அந்த பேரன் பேத்திக்கு
அந்த குடும்பம் திமுக குடும்பம் தான் கோல்பேட்டில் இருக்காங்க சார். அந்த குடும்பத்துக்கு திமுக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல, ஒரு உதவி கூட கிடையாது சார். இந்த நாட்டிற்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட எந்த தலைவர்களுடைய வாரிசுகளுக்கும் திமுக அரசு எதுவுமே செய்யவில்லை. இதைத்தான் ஆளுநர் சுட்டி காட்டுகிறார். அப்போ உங்களுக்கு என்ன, பணம் உண்டே பார்வை உண்டே பொதுமை என்பது போல பணம் உண்டே குறிக்கோள் இருக்கும்போது மக்களை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? ஒரு கிராமம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வளர்ச்சி காண வேண்டும், கிராமம் இல்லையேல் நகரம் இல்லை என்பது மகாத்மா காந்தி மட்டுமல்ல உலக மகான்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. வெளிநாடுகளில் எல்லாமே இன்னைக்கு பார்த்தா விவசாயிகளுக்கு முக்கியம் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழக அரசு இதுவரையிலும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. வீட்டுக்கு ஒரு விவசாயம் உருவாக்கும் என்று சொல்லவில்லை. தமிழ்நாடு முழுவதும் எத்தனையோ வானம் பார்த்த பூமிகள் உள்ளன. இன்றைக்கி சென்னை மாநகராட்சியில் கூட எவ்வளோ இடங்கள் இருக்குது. அந்த இடத்துலலாம் இளைஞர்களை, படித்த இளைஞர்களை, விவசாயிகளை உருவாக்குங்க. அவங்களுக்கு சப்சிடிஸ் பணத்தை நிதியை கொடுங்க, மானியம் கொடுங்க. இந்த இடத்துல நீ பண்ணிக்கோ, நீ ஒரு பயிரிட்டு பண்ணிக்கோ, நீ ஒரு தோட்டம் போட்டு பண்ணிக்கோன்னு சொன்னால் பண்ணலாமே. ஏன் உங்களுக்கு அந்த ஆர்வம் இல்லை? ஏன் உங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னா உங்களுக்கு இங்கே அதாவது இது ஒரு சோர்ஸ் சார். தமிழ்நாட்டு அரசு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையும் அருமையான மக்கள், நல்ல மாநிலம், சைவம் நிறைந்த மாநிலம், சைவ பூமி, ஒரு ஆன்மீக பூமி. ஆனால் திமுக காரங்கிட்ட கூட இது திராவிட பூமின்னு சொல்லுவாங்க ஏமாத்ததுக்கு. இங்கே எப்படி இப்போ ஆட்சி நடக்குன்னா திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி வராங்க சார். ஆட்சியில் வந்தோடனே நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ண, இந்த மக்களும் 500 ரூபாயும் ஒரு கோட்டர் பிரியாணி வாங்கிட்டு ஓட்டு போட்டுருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஆட்சியில் அதிகாரம் வந்தோம்னா ஒவ்வொரு அமைச்சரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்தந்த லாகாவில் அரசாங்கம் டிக்ளேர் பண்ண பியே 3 பேர் தான். அந்த அமைச்சர் மாமன், மச்சான், அண்ணன் பையன் ஒரு 20 போலி பியாக்களை போட்டு தமிழ்நாட்டில் அந்தந்த லாகா உள்ளாட்சித்துறையா ரைட்டு, ஊரகவளர்ச்சித்துறையா ரைட்டு, உயர்கல்வித்துறையா ரைட்டு, பள்ளி கல்வித்துறையா ரைட்டு, வருவாய்த்துறையா ரைட்டு, லெஃப்ட்டு, பிற்படுத்தத்துறையா ரைட்டு, இதில் எந்தெந்த துறையில் எப்படி அடிக்கணுமோ சுருட்டி சைலண்டாக பெறுது. இதுவரையிலும் எம்ஜிஆருக்கு பிறகு, ஜெயலலிதா அம்மையாக்கு பிறகு எடப்பாடி அமைச்சரவையிலையோ அல்லது திமுக ஸ்டாலின் முதலமைச்சரோட அமைச்சரவையிலோ ஒரு ஏழை அரசாங்க வேலை பெற்றான், ஒரு ஏழைக்கு ஒரு பென்சில் கொடுத்தார்கள் சொல்லுவார்களா? இல்லை. அப்போ என்னங்க இது நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் உழைக்கிறீங்க, உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களை இங்கே காப்பாற்றுறீங்க, இதுதானே நடக்குது. அப்போ இவங்க கொள்ளையடிச்சிட்டு போகிறது ஆட்சி நமக்கு எதுக்கு? இதைத்தான் அண்ணாமலை கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ணாமலை வேல்யூம் 1, வேல்யூம் 2, வேல்யூம் 3 வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னா சும்மா ஒன்றும் கிடையாதுங்க. அதனால தான் உங்களுக்கு வயிறெல்லாம் வலிக்குது, ஐயோ சாப்பிடுறது. இப்போது தமிழ்நாட்டில் ஜெகதராஜகன், பொன்முடி, துரைமுருகன், செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிருக்கு. ஏவா வேலு உள்பட எல்லாருக்கு மேலே ஈடி ஆகிட்டுலாம் இவங்க யாராவது புனிதர்களா சொல்லுங்கள்? இல்லை காந்திக்கு பக்கத்து எடுக்கிறாங்களா? ஐயோ நாங்கள் போய் சொல்ல மாட்டாருன்னா அத்தனை பேரும் ஆட்சி என்ற பேரில் அவர்கள் வீட்டிற்கும் அமைச்சருடைய துறையிலிருந்து சுரண்டி எடுத்த பல லட்சம் கோடிகள் பணம். ஐயா இதெல்லாம் யாருக்கு பணம்? ஐயா யாருக்கு பணம்? தமிழ்நாட்டு மக்கள் 10,000 ரூபா சம்பளம் இளைஞர்கள் எத்தனை கஷ்டப்படுறாங்க சார். ஒருவர் கஞ்சிக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க சார். தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேஷன் அரிசி 20 கிலோ அரிசி பண்ணுறாங்க. அந்த இலவச அரிசி சார் மக்களுக்கு வாழ்வாதாரம். அதேமாரி ரேஷன் கடையில் போனால் பிளாக்கில் 10 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. இன்றைக்கி கடை அரிசி என்ன தெரியுமா? ஐயா இன்றைக்கி கடந்த 6 மாதமாக 1 கிலோ அரிசி 60 ரூபாய் குறைஞ்சி வாங்க முடியவில்லை. அரசு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்கள்? கள்ள மார்க்கில் பதுக்குறவங்களை நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்லை. அப்போ என்ன காரணம்? மக்கள் இருந்தால் என்ன, எப்படி போனால் உங்களுக்கு என்ன? அது எப்படி இங்கே கவலைப்படுறீங்களா? இல்லை உங்கள் அமைச்சர் யாராவது கவலைப்படுறீங்களா? இல்லை தலைமையில் இருக்கிற தலைமைச் செயலர் கவலைப்படுறாங்களா? இல்லை தலைமையில் இருக்கிற முதலமைச்சரின் செக்ரட்டரி 1, செக்ரட்டரி 2, செக்ரட்டரி 3, செக்ரட்டரி 4 யாராவது கவலைப்படுறீங்களா? இல்லை. அப்போ அந்த மக்கள் எல்லாம் இவ்வளோ நொந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அநியாயமாக வரிகளை ஏற்றி, அநியாயமாக விலைகளை ஏற்றி மக்களுடைய வாழ்வாதாரத்தை கசக்கி பிழிந்து டவலை எப்படி ஈரத்தவலை எப்படி பிழிஞ்சு தொங்க விடும் அது மாதிரி தொங்க விட்டுட்டு இருக்கிறீங்க. அரிசினை வாங்க முடியல சார். இன்றைக்கி எத்தனை நாங்கள் மக்களை பார்க்குறோம் சார். 1 கிலோ அரிசி 60 ரூபாய் குறைஞ்சி கிடையாது சார். ஒரு இளைஞன் 15,000 ரூபா 20,000 ரூபா சம்பளம் வாங்குறான். அவன் கல்யாணம் பண்ணுறான், மெட்ராஸில் நிற்கிறான், வீடு வாடகை கட்டுவானா, டெய்லி குடும்பத்தை நடத்து அரிசி பருப்பு வாங்கி போட்டான்னு சொல்லுவாங்க. அத்தனையுமே டபுள் மடங்கு இப்போ ரேஷன் கடையில் பாமாயிலே கட் பண்ணுறாங்க சார். இதெல்லாம் அடுக்குமா சொல்லுங்கள்? ஒரு ஏழையுடைய மக்களுடைய வாழ்க்கையை கசக்கி பிழிந்து அதற்கு சுகம் காணக்கூடிய ஒரு ஜனநாயகத்தின் பேர் தான் ஜனநாயகமா? யார் கேட்குறா? யாருமே கேட்க முடியாது சார். ஆகவே இந்த அட்டூழியங்களையும் இந்த அக்கிரமங்களையும் மக்கள் கண்டும் காணாது போல், தெரிந்தும் தெரியாது போல், அறிந்தும் அறியாமல் இருக்க காரணம் என்னவென்றால் ஏழையின் நியாயம் அம்பலத்தில் ஒருபோதும் ஏறாதையா.
நீங்கள் TN24 சேனலில் வந்து நூற்றுக்கணக்கான விஷயங்களை இந்த அரசுக்கு செவியில் எட்டக்கூடிய ஈயத்தை காய்ச்சி காதில் ஊட்டுற அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. ஒவ்வொரு நெறியாளரையும் வந்து ஒவ்வொரு கெஸ்ட்டையும் கூப்பிட்டு நீங்கள் கருத்துக்களை கேட்குறீங்க. ஆனால் என்ன, செவிடங்காதில் சங்கம் இவரிடம் பேசுவது ஒன்றுதான். ஆகவே மக்கள் ஒரு நியாயமான நிலைப்பாடை மாறி, மக்களுடைய மனநிலையில் மாறி, மக்கள் ஒரு நல்லாட்சியை தேர்வு செய்துதான் தமிழகம் ஒரு விழுத்தலும் தவிர்த்து, இல்லாவிட்டால் தமிழகம் ஊழல்வாதிகளின் கையில் சிக்கி கொண்டிருக்கின்றன என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆகவேதான் ஒரு கிராமம் இன்னைக்கு வளர்ச்சி பெறாத கிராமம், தமிழ்நாடு முழுவதும் கிராமத்தில் பாருங்கள் சார், ஒரு ரோடு கிடையாது சார். வந்து ஐயா ஊராட்சி மன்றத்தில் சாலையும் கிடையாது, யூனியன் சாலையும் கிடையாது. அவ்வளவும் போலி பில் ஆண்டுதோறும் ஒதுக்குற பணத்தை நீ பாதி நாம் பாதி கண்ணே, இதுதான் நிலைப்பாடு சார். இந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு குவாலிட்டி கண்டின் ஒரு அதிகாரி, A² SC CE இதெல்லாம் பேரா என்ன பேரா எல்லாம் கொள்ளையடித்து, அதான் சொன்ன கொலையா முந்திரிங்க நிறைய சுத்திவா கொள்ளையடிப்பவன் எங்கே இருக்கிறான், கூட்டத்தில் இருக்கிறான், கண்டுபிடிச்சு என்ன ஐயா புண்ணியம், என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? கடந்த ஆட்சியில் ஊழல்வாதிகளும் நடவடிக்கை எடுக்காத அரசு இன்று இரட்டை தாக்குப்பட்டு தானே இப்போ உட்காந்துருக்கிறீங்க. அவங்க ஊழலை காட்டி தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க, நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லையே? அப்போ உங்கள்கிட்ட என்னத்தை சொல்லுறதுக்கு சொல்லுங்கள். அதனால தான் அண்ணாமலை சொல்ல என்ன தப்பு இருக்க சொல்லுங்கள். வந்து அண்ணாமலை என்ற ஒரு மனிதன் தமிழகத்தில் இல்லாவிட்டால் பல ஊடகத்தினர்களும் குரல் வலையை நசுக்கி இருப்பார்கள். பல சமூக ஆர்வலர்கள் ரோடு அதாவது மண்பாடி வண்டிகளுக்கும் இரையாகி கொண்டிருப்பார்கள். ஆனால் அண்ணாமலை வந்த பிறகுதான் இன்னும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காத காரணம் என்றால் உண்மை வெளிச்சத்தில் வருகின்றது, உங்களுக்கு வைத்து வழி வருகின்றது. இதுதான் நிலைப்பாடு.